அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை 118 நாட்களுக்கு ரிஷபராசியில் வக்ர பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் மற்றும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். முதலில் குரு பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை 51 நாட்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜென்மகுரு அவ்வளவு நன்மைகள் செய்ய மாட்டார் என்ற ஒரு கருத்து உண்டு. ஆனால் ரிஷபராசிக்கு இந்த கருத்து பொருந்தாது. அதிலும் வக்ர பயிற்சி அடையும் குருவினால் உங்களுக்கு நன்மைகளே நடக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம். குறிப்பாக சளி தொந்தரவு, மார்பு வலி, மூட்டு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் என பல இருந்திருக்கும். அவை அனைத்தும் இனிமேல் படிப்படியாக குறையும். மன நிம்மதி உண்டாகும். மன நிம்மதி கிடைத்தாலே உடலில் உள்ள பாதி நோய்களுக்கு மருந்தாக அமைகிறது. தூக்கமின்மை நீங்கி நல்ல உறக்கம் வரும். கடந்த காலங்களில் தைரியமாக முடிவு எடுக்க முடியாமல் தவித்திருப்பீர்கள். இப்போது தெளிவான முடிவுகளை எடுப்பதுடன் அவற்றை உடனடியாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். புதிய தொழில்கள் செய்யலாம். ஷேர் மார்க்கெட் மூலம் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களுடன் நல்ல சுமூகமான உறவு ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றி தரும். அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும். கடன் சுமை குறையும். உங்களின் திறமைகள் வெளிப்படும். தாய் வழியில் சொத்துக்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வருமானத்திற்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணியில் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரையில் சஞ்சாரம் செய்கிறார். இதன் விளைவாக ரிஷபராசிக்காரர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் திறப்பீர்கள். நண்பர்களின் உதவியால் லாபம் அடைவீர்கள். உறவினர்களின் மூலம் செலவு அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சி கைகூடும். புதிதாக இடம், வீடு, கார் ஆகியவை வாங்கும் யோகம் உண்டு. குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்வீர்கள். உங்களின் பிள்ளைகள் நன்கு படிப்பார்கள். புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு ஆன்சைட் ஜாப் கிடைப்பதில் சிறு தடங்கள் ஏற்படும். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் உண்டு. பங்கு வர்த்தகத்தில் லாபம் அடைவீர்கள். உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். கல்லூரி மாணவர்கள் தேர்வில் வெற்றி காண்பார்கள். அரியர்ஸ் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து சேரும் நேரம் இது. இந்த குரு வக்ர பயிற்சியினால் உங்களுக்கு 70% நன்மைகளே நடக்கும். மேலும் ஒரு சிலருக்கு அவர்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்திகளை பொறுத்து இந்த பலன்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். அனைவருக்கும் மகிழ்ச்சி, நிம்மதி மற்றும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன்.
இதுவரை இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஏதேனும் கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். உடனுக்குடன் பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.